கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஏவிய ட்ரோன்கள் அனைத்தும் வானில் அழித்தொழிக்கப்பட்டன. சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பின் உதவியுடன் பாகிஸ்தானின் 50 ட்ரோன்கள் நடுவானில் தாக்கி அழிக்கப்பட்டன. இதுகுறித்த விவரங்களை சொல்லுங்க. அந்த ட்ரோன் தாக்குதல் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகவும் விமானப்படை இந்திய ராணுவத்தினுடைய எதிர் தாக்குதல் பதிலடியின் மூலமாக முற்றிலுமாக அவர்களுடைய ட்ரோன் ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து பாகிஸ்தான் தொடர்ந்து ஏவிய ட்ரோன்கள் அனைத்தும் வானிலேயே அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அவை எதுவுமே தரைக்கு ஒரு தாக்குதலை ஒரு சேதத்தை ஏற்படுத்தவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. உத்தம்பூர், சம்பா, ஜம்மு, அக்லூர், லக்ரோடா, பத்தான்கோட் உள்ளிட்ட இந்த இடங்களில் எல்லாம் இது போன்ற தாக்குதல் முயற்சியை நடத்துவதற்கு இந்த இலக்குகளை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்தியா முதலில் இந்த ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கிய போது இது போன்ற ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. கமிகாஷே என்ற ட்ரோனை பயன்படுத்தியும் இஸ்ரேலிடம் இருந்து வாங்கிய ட்ரோனை பயன்படுத்தியும் இந்த தாக்குதலை இந்தியா நடத்தியிருந்தது. இது ட்ரோன்களை துல்லிய தாக்குதலாக இது நடத்தியிருந்தது. பலவீனமான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானால் இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ட்ரோன்கள் பாகிஸ்தானுடைய நகருக்குள்ளேயே பாகிஸ்தானுடைய பல்வேறு 9 நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நேற்று நடத்தியது. குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயித்து குறிப்பாக இது போன்ற அண்டை நாட்டினுடைய எதிர்நாட்டினுடைய ஏவுகணைகளோ ட்ரோன்களோ தாக்குதலுக்கு வரும் பொழுது பாதுகாக்க வேண்டிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அது பலவீனப்பட்டதன் காரணமாக அந்த வான் பாதுகாப்பு அமைப்பின் மீதே ஒரு தாக்குதலை இந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியா நடத்தியிருந்தது. அதனுடைய பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பான HQ-9 என்ற அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரு இடத்தில் அடித்துவிக்கப்பட்டது. லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்ல இந்தியா ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டது. 25 ட்ரோன்கள் தான் எண்ணிக்கையில் அனுப்பப்பட்டது என்றாலும் அது பாகிஸ்தானுடைய பல்வேறு நகரங்களை அலற வைத்தது. ராணுவ முகாம்களை விட்டு ஓடக்கூடிய நடவடிக்கையாக அந்த நடவடிக்கை இருந்தது. நாங்களும் ட்ரோன் தாக்குதலை நடத்துகிறோம் என்ற பெயரில் பாகிஸ்தான் நேற்று இரவு இந்த தாக்குதலை முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த தாக்குதலும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லை மாநில பகுதிகளை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் முயன்றார்கள். வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக இது அத்தனையும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 50க்கும் மேற்பட்ட இந்த ட்ரோன்கள் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் முற்றிலுமாக வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே குப்வாரா, உரி போன்ற இந்த பகுதிகள் எல்லாமே இந்த காலையிலிருந்து பீரங்கி தாக்குதலை தொடங்கி இருக்கிறது பாகிஸ்தான். அதற்கு உரிய பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்தியாவினுடைய பீரங்கிகள், நவீன பீரங்கிகள் L-70 மற்றும் Z-23 ரக அந்த பீரங்கிகளை கொண்டு அவர்களுக்கு எதிர் தாக்குதலும் கொடுக்கப்படுகிறது. உரிய பதிலடியும் கொடுக்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய எல்லை கட்டுப்பாட்டு குறித்த பகுதிக்கு அருகில், அதாவது அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலிருந்து இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தி வருகிறது. இவற்றை கொண்டு பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் எல்லை கட்டுப்பாட்டு குறித்த பகுதியில் இருக்கிறது. அதே போன்ற குப்வாராவில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிகள் எல்லாம் அவர்கள் டார்கெட் செய்து தொடர்ந்து அவர்கள் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள் என்ற பொழுதும் அந்த ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. நேற்று இரவு தாக்குதலை தொடர்வதற்கு முன்பே அவர்கள் இங்கிருந்து வான் பாதுகாப்பு அமைப்பு தொடர்ந்து வானிலேயே அவர்களுடைய ட்ரோன்களை எல்லாம் தாக்கி அழிக்கும் பொழுது இந்த சைரன் எழுப்பப்பட்டு விமானம் மூலமாக இந்த சைரன் எழுப்பப்பட்டு அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது. அனைவருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. யாருமே வெளியில் வர வேண்டாம் என்றும் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கியிருந்தார்கள். பல்வேறு நகரங்கள்ல மின்விநியோகம் நிறுத்தப்பட்டு ஒரு இருள் சூழ்ந்த பகுதியாக மாற்றப்பட்டது. இது போன்று தொடர்ந்து நேற்று இரவு முதல் ஒரு பாதுகாப்பு கவசமாக தொடர்ந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மற்றும் இந்திய ராணுவமும் செயல்பட்டு வந்த நிலையில அவர்களுடைய 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தாக்கி அழித்திருக்கிறது இந்திய ராணுவமும் வான் பாதுகாப்பு அமைப்பும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.